கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்காக கர்நாடகால அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண தடையா விதிச்சுட்டாங்க. நாங்க அப்படி என்னதான் சொல்லிட்டோம் நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு? உங்க மொழியை இழிவா சொல்லிட்டோமா, இல்ல தலைக்குறைவா சொல்லிட்டோமா? எங்க தமிழ் மொழியோட வரலாற்றை தான் நாங்க சொன்னோம். இதுக்கு நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்க மொழியில இருந்து உங்க மொழி வரலைன்னு சொன்னீங்கன்னா வரலைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணி கமலஹாசன் அவர்களை அச்சுறுத்துற அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் தான் என்ன? நாங்க உங்க மொழியை இழிவாகவும் எதுவும் சொல்லல, தலைக்குறைவாகவும் எதுவும் சொல்லல. தமிழ் மொழியோட வரலாறை தான் நாங்க சொல்றோம். தமிழ் மொழியில இருந்தா மற்ற மொழிகள்லாம் உருவாச்சுங்க இருக்கு, ஆதாரம் பல இருக்கு. ஏன் உதாரணத்துக்கு தமிழ் மொழியில இருக்க சில வார்த்தைகள் மாதிரி தான் கன்னட மொழியிலும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தாய் தாய், தந்தை தந்தை, சகோதரன் சகோதரா, தங்கை தங்கி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். தமிழ் மொழியில இருந்தா மற்ற மொழிகள்லாம் உருவாச்சுன்னு. ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு மலையாள பாடகர் தமிழ் மொழியில இருந்தா மலையாளம் வந்துச்சுன்னு அவரும் கூட சொல்லியிருப்பாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, தமிழுக்காக உயிரையே கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. உயிருக்கு எது கொடுத்துட்டாரான்னு தெரியல, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. இது குறித்து எந்த ஒரு பேச்சுமே பேசல. அப்புறம் இன்னொன்னு, தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாம இருக்காங்க. அட ஏதாவது பேசுங்கடா, ஏதாவது பேசுங்க. ஆனா தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் மட்டும்தான் கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே.